வணிகத்துறையில் அதிகமான இந்தியர்களை ஈடுபடச் செய்வதிலும் அவர்களின் வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதிலும் முனைப்பு செலுத்தி வந்த தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கடந்த 5 மாதங்களில் 2225 தொழில் முனைவர்களுக்கு 32.55 மில்லியன் ரிங்கிட் கடனுதவியை வழங்கியுள்ளார். தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சின் கண்காணிப்பில் உள்ள தெக்கூன், அமானா இக்தியார் மலேசியா, பேங்க் ராக்கெட் ஆகிய நிதியகங்கள் வழி இந்திய தொழில் முனைவர்களுக்கு பிரத்யேக வியாபார கடனுதவிகளை டத்தோ ரமணன் ஒதுக்கீடு செய்துள்ளார். தெக்கூன் ஸ்போமி நிதியக பிரிவின் கீழ் புதிதாய் தெக்கூன் ஸ்போமி கோஸ்பிக் எனும் இன்னொரு வியாபார கடனுதவி களத்தை உருவாக்கி அதன் கீழ் 30 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அவர் அறிவித்திருந்தார். தொடர்ந்து பெண் தொழில் முனைவர்களுக்கான அமானா இக்தியார் மலேசியா நிதியகத்தின் கீழ் இந்திய பெண்களுக்காக பெண் என்னும் புதிய வியாபார கடனுதவியை அறிமுகம் செய்து கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதியையும் அவர் அறிவித்திருந்தார். அதோடு நில்லாமல் பேங்க் ராக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய தொழில் முனைவர்களுக்காக பிரீஃபாய் எனும் புதிய கடனுதவி திட்டத்தை அறிமுகம் செய்து பிரத்யேகமாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதியையும் அவர் ஒதுக்கீடு செய்திருந்தார். இந்நிலையில் ஆண்டு தொடக்கத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பிரச்சாரங்கள், விளக்க கூட்டங்கள் வழி கடந்த 31 மே 2024 வரை தெக்கூன் ஸ்பூமி நிதியகத்தின் வழி 822 இந்திய தொழில் முனைவர்களுக்கு 17.355 மில்லியன் ரிங்கிட் பகிரப்பட்டுள்ளதாகவும் தெக்கூன் ஸ்பூமி கோஸ்பிக் எனும் புதிய கடனுதவி திட்டத்தின் கீழ் 13 பேருக்கு 6,30,000 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் டத்தோ ரமணன் அறிவித்தார். மக்களவை கூட்டத்தொடரில் இந்திய தொழில் முனைவர்களுக்கான மொத்த ஒதுக்கீடு குறித்தும் ஸ்பூமி பெண் திட்டங்கள் வழி பயனடைந்தோர் விவரம் குறித்தும் சுங்கை சிப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் எழுப்பிய கேள்விக்கு ரமணன் இவ்வாறு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். தெக்கூன் நிதியகத்தின் ஸ்பூமி பிரிவின் வழி கடந்த 2008 ஆண்டு முதல் 31 மே 2024 வரை 29,136 இந்திய தொழில் முனைவர்களுக்கு 457 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிதாய் அறிமுகம் கண்ட அமானா இக்தியார் மலேசியா பெண் திட்டத்தின் வழி இதுவரை 1347 இந்திய பெண் தொழில் முனைவர்களுக்கு 10.85 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேங்க் ராக்கெட்டின் பிரீஃப் ஆய் திட்டத்தின் கீழ் 43 பேருக்கு 3.8 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டத்தோ ரமணன் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டத்திற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் இதுவரை 140 இந்திய தொழில் முனைவர்கள் கடனுதவிக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெக்கூன் ஸ்பூமி கோஸ்பிக், அமானா இக்தியார் மலேசியா பெண், பேங்க் ராக்கெட், பிரீஃபாய் ஆகிய வியாபார கடனுதவி திட்டங்கள் வழி இந்திய தொழில் முனைவர்களை முன்னேற்றும் கடப்பாட்டில் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சு முழு அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருப்பதாக சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ரமணன் கூறியுள்ளார்.